அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல அரசியலமைப்பிலையும் குடியுரிமை பத்தி பார்க்கலாம். குடியுரிமை அப்படின்னா சிட்டிசன் அப்படின்ற சொல். இந்த சொல் வந்து எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் லத்தீன்ல உள்ள சிவிஸ் அப்படின்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது தான் சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை. இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றது தான் இதோட பொருள். இந்த குடியுரிமை அப்படின்றது நம்ம அரசியலமைப்புல பாகம் 2ல பேசப்பட்டிருக்கு. இது மொத்தம் எதுல இருந்து எது வரைக்கும் சட்டப்பிரிவுகளை கொண்டு இருக்கு அப்படின்னா சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பத்தி மட்டுமே பேசுகிறது. அடுத்தது குடியுரிமை சட்டம் 1955ல் தான் ஃபர்ஸ்ட் இயற்றுனாங்க. இது இயற்றப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் 8 தடவை திருத்தி இருக்காங்க. முதல்ல இந்த குடியுரிமை சட்டத்தை காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னு வழங்கியிருக்கு. இந்த காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னா காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த நாடுகளில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் எதுனா இந்த காமன்வெல்த் குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து யாராவது போய் வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் காமன்வெல்த் உறுப்பினர் நாடுகளில் மட்டும்தான் நம்ம வேலை பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். மற்ற நாடுகளில் நம்ம போக முடியாது அப்படின்னு இருந்துச்சு. அதனால இந்த காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்றத 2003ல் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து நீக்கிட்டாங்க.